ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச கையோட ஆட்சியை பிடிச்சிருவாரு, முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு தாவேகாவினர் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. விஜய்க்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு, இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு, பெண்கள் மத்தியில நல்ல வரவேற்பு, அமோக வெற்றி. 70%, 80%, 90%, 100க்கு 100 மட்டும்தான் போடல. அதுவும் போட்டுடுவாங்க. ஏன் 100 தாண்டி போயிடுவாங்க. 120, 1000 கூட போயிடுவாங்க போல இருக்கு. பர்சன்டேஜே இல்லப்பா எங்களுக்கெல்லாம் கணக்கே இல்லை அப்படின்ற ரேஞ்சு கூட போயிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மாய உலகத்துல மாய பிம்பத்துல இருக்கிறாங்க அப்படின்றது ப்ரூவ் ஆயிருச்சு. ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கடந்த 6ஆம் தேதி விருப்ப மனு யாரெல்லாம் தேர்தலில் போட்டிடணும், வேட்பாளரா நிக்கணும் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, பனையூர் அலுவலகத்துல விருப்ப மனுவை வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த கையோட கிட்டத்தட்ட குறைந்த மணி நேரத்திலேயே 50,000 விண்ணப்பங்கள் விற்றப்பட்டது. மொத்தம் ஆன்லைன்ல சேர்த்து நான் சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு வந்து பயங்கர ஒரு கூட்ட நெரிசல் வந்துருச்சு. அங்க குடியிருப்பு வாசிகள் இருக்காங்களே, அவங்கள பயங்கர பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இவங்க அட்டுழியம் பண்றாங்க, தாவேகாவினர் இந்த அளவுக்கு அட்டுழியம் பண்றாங்க, இவங்க எல்லாம் மேடையில பேச்சுதான், ஆனா செயல்ல ஒண்ணுமே கிடையாது. நாங்க வீடு இருக்கிறோம், எங்களுக்கு போக்குவரத்து சரியில்லை, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இப்படி போ அப்படி போன இவங்க யாரு? எங்க வீட்டுக்கு வழி சொல்றதுக்கு இவங்க யாரு? உள்ள அலோ பண்ணாம இருக்கிறதுக்கு இவங்க யாரு? முதல்ல இந்த கட்சி அலுவலகத்தை இங்க வந்து தூக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை பயங்கரமா பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிறீங்க. விலை ஆடாதீங்க. இன்னும் நீங்க வந்து என்ன பண்ணல, ஆட்சிக்கே வரல, தேர்தல் களத்துல நீ நிக்கல, இதான் உங்களுக்கு எல்கேஜி. இந்த லட்சணத்துல இப்படி ஆடாதீங்க அப்படின்ற ஒரு குரல் பயங்கரமா எழுந்துச்சு. பொதுமக்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விஜய் மேல பயங்கர குற்றச்சாட்டுகள் வச்சாங்க, இந்த அணில் குஞ்சுகள் பண்ண சேட்டைகளினால. இதனால விஜய் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, யாரும் நேர்ல வர வேணாம், ஆன்லைன்ல என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50,000 விருப்ப மனுக்கள் விநியோகம் பண்ணப்பட்டாச்சு. இதுல தொகுதிக்கு தனி தொகுதினா 5,000, பொது தொகுதினா 10,000 இப்படி என்ன பண்ணாங்க வச்சு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வித்தாங்க. அந்த மனு வாங்கும் போது ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு தான் மனு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது. நீங்க எந்த தொகுதியில போட்டிடுறீங்களோ அந்த தொகுதி விவரத்தை நீங்க எழுதி 10,000 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு விருப்ப மனுக்கு 10,000, ஒரு தொகுதிக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. இப்படியா இருக்கும் பொழுது 20ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, விருப்ப மனு ரிட்டர்ன் பண்றதுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் தேதியை தள்ளி வச்சாங்க. முன்னாடி ஒரு தேதி சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 20ஆம் தேதி வரைக்கும் தேதி வைக்கணும். ஏன்னா 50,000 விண்ணப்பங்கள் போயிடுச்சு. இந்த 50,000 விண்ணப்பங்களை வரணுமா இல்லையா? கன்னியாகுமரியில இருக்கிறவங்க வந்து எப்படிப்பா இங்க வந்து கொடுப்பான், நேர்ல வந்து கொடுப்பான், அதனால கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்ததுனால 20ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். 20ஆம் தேதி அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா விண்ணப்பம் 50,000 விண்ணப்பம் என்ன பண்ணிருக்கு, வித்து இருக்கு. குறைஞ்சது ஒரு 30,000 இல்ல 20,000 விண்ணப்பம் ரிட்டர்ன் வந்திருக்குனால 5,000 விண்ணப்பம் கூட வரலையா. விஜய் அவர்கள் செம்ம கண்டாயிருக்காரு. இது எல்லாமே ஒரு மாய பிம்பம் அப்படின்னு ஆரம்பத்துல நான் சொன்னல, இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சா. 50,000 விண்ணப்பங்கள் விநியோகம் பண்ண இடத்துல ஒரு 5,000 கூட வரலையே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு புலம்பி இருக்கிறார். நான் பாட்டுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன், சினிமா நடிச்சிருப்பேன், ஒரு 200 கோடி வருதா, நான் அதை வச்சு என்ன பண்ணிருப்பேன், ஜாலியா என்ன பண்ணிருப்பேன், சுத்தி இருப்பேன். என்ன உசுப்பேத்தி அரசியலுக்கு வா, வெற்றிடம் இருக்கு, சிஎம் ஆயிரலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம், தமிழ்நாட்டை ஆளலாம், இப்படி என்னை உசுப்பேத்தி உட்கார வச்சிட்டீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்குதா அப்படின்னு கேட்காம கேட்டு புலம்பி இருக்கிறதா ஒரு தகவல். பனையூர் அலுவலகமே அரண்டு போயிருக்குது. எங்கயா புசி ஆனந்தா காணா, ஆதவர்ஜனா காணன்னு சொல்லிட்டு எல்லா மேல்மட்ட நிர்வாகிகளும் ஆளை வச்சு தேடுறாரா விஜய் அவர்கள். ஏன்னா எல்லாம் உசுப்பேத்தி போயிட்டாங்க. 5,000 விண்ணப்பம் கூட என்ன வரல, திரும்பி ரிட்டர்ன் வரலையா. என் பணம் எங்க போச்சு? இவங்க எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறாங்க பாத்தீங்களா. இதுல இன்னொரு தகவல் என்ன இருக்குன்னா, இந்த விருப்ப மனு கூட பிளாக்ல வித்துருக்காங்களாம். டிக்கெட்டை தான் பிளாக்ல விற்கிறீங்க, ஓகே, விருப்ப மனு கூட பிளாக்ல விற்பீங்க, என்னையா நீங்க? இது தாவேகாவினர் என்ன நினைச்சிட்டாங்க, எல்லாமே பிளாக்ல விற்கிறது தான் இவங்களுக்கு குறிக்கோள. இவங்க டிக்கெட் மேல நினைச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே எந்த நோக்கத்துக்காக வந்திருப்பான் சொல்லுங்க? விண்ணப்பம் வாங்குறதுக்கு வந்தால, எதுக்காக வந்திருப்பா சொல்லுங்க? விஜய் கையால கொடுப்பாரு, விஜய் பார்த்துட்டு விஜய் கையால வாங்கிருப்பால, இதுக்காகத்தான் வந்திருப்பானே. ஆனா வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஏமாற்றம். புசி ஆனந்த் ஆதவர்ஜனா கொடுத்துருக்காங்க. சரி வந்துட்டு ஒரு 100 ரூபாய் தானே வாங்கின்னு போவானு. இப்ப கொடுக்கும்போது 10,000 ரூபாய் கொடுக்கணும். 10,000 ரூபாய் கொடுத்து நீ என்ன பண்ணணும், ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணணும், டிடி எடுக்கணும். யாரு கேட்டுக்கு டெவலப் பண்ணா? நான் இப்ப எழுதி குத்தா மட்டும் நீ சீட்டு குத்துற போறேன். ஏன்னா புசி ஆனந்த் மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு அதிருப்தியான ஒரு செயலை சொல்லியிருக்கிறாரு. நிறைய மாவட்டங்கள்ல உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம், தலைமை யார் அந்த மாவட்டத்துல நிப்பாட்டுதோ, அந்த தொகுதியில நிப்பாட்டுதோ, அந்த தொகுதியில நீங்க வேலை செய்யணும். நீங்க விருப்ப மனு 10,000 இல்ல,
20,000 கொடுத்து போனாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. தெல்ல தெளிவா ஓப்பனா சொல்லியிருக்கிறாருங்க நம்ம புசி ஆனந்தே. அதனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, உஷாராயிட்டாங்க. எப்பா இவங்களை நம்பியெல்லாம் நம்ம 10,000 5,000 கொடுத்து ஏமாற முடியாது. அதுவும் ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் வாங்கினா போல, இல்ல ஒரு 10 பேர் வாங்கினா போல, 30 40 பேர் வாங்கியிருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, 234 தொகுதி தான். ஆனா தாவேகாவினர் விற்ற மனு 50,000 மனு. யாருக்கு நீங்க சீட்டு? இதுல இன்னொரு சுவாரஸ்யம் சொல்லும் போது பயங்கரமா சிரிப்பு வருது. பனையூர் தொகுதியில விஜய் நிக்கணுமா? எங்கயா இருக்கு பனையூர் தொகுதி? ஏயா நீங்க இது மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அரசியல், இதுக்குதான் அரசியலை நீங்க கத்துக்கங்க. உங்களை அரசியலுக்கு வரவானலாம் யாருமே இங்க தடுக்கல. அரசியலுக்கு வாங்க. பனையூர்னு ஒரு தொகுதி இருக்கா? பனையூர் தொகுதியில விஜய் நிக்கணுமா? பனையூரே ஒரு தொகுதியா நினைச்சு இவங்க விருப்ப மனு தாக்கல் செய்யறாங்கன்னா இவங்களுடைய அரசியல் ஞானம் எந்த அளவுக்கு இருக்குது? இவங்க ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வச்சு சிஎம் ஆயிடுவாராம். விஜய் எல்லாம் சிஎம் ஆகி அவரு கீழே தமிழ்நாடு போய் அவரு கீழே நம்மளாம் இருக்கணும்னா நம்முடைய நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சும்மாவே ஆடுறாங்க, என்னென்ன ஆட்டம் ஆடுறாங்க. ஆட்சியை கொடுத்துட்டோம், இன்னும் எப்படி ஆடுவாங்க, தமிழ்நாடு கூறு போட்டு வித்துருவாங்க அப்படின்றது. முதல்ல நிர்வகிக்கிற நிர்வாகம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது. ஒரு கட்சியை நிர்வகிக்க தெரியல. ஒரு விருப்ப மனு தாக்கல் பண்ணுங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் இருக்கா அவங்க கிட்ட? கிடையாது. ஒரு கூட்டத்தை போடுறீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் இருக்கா? கிடையாது. போடுற கூட்டத்துல எல்லாம் எதனா ஒரு இழப்பு நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க தமிழ்நாட்டை ஆண்டீங்கன்னா தமிழ்நாடு என்ன கதி ஆகும் அப்படின்றத யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ இன்னார் வந்த, இப்போ உதாரணத்துக்கு இபிஎஸ் வந்தாருன்னா பாஜக கிட்ட போவோம், இது நீதியெல்லாம் நம்மளுக்கு மறுக்கப்படும், உரிமையெல்லாம் மறுக்கப்படும், இதெல்லாம் யோசிக்க முடியுது. விஜய் ஆட்சி அமைச்சா நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருப்போம்ன்றது யோசிக்க கூட முடியல. யோசிச்சு பாருங்க. விஜய் ஒரு சரியான ஸ்பாயிலர். சிறுபான்மையினர் வாக்குகளை பிளவுபடுறதுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது பாஜகவின் மூலமா கொண்டு வரப்பட்டவர் விஜய் அப்படின்றது எல்லாருமே உறுதிப்பட சொல்றாங்க. இன்னைக்கு இவங்க மாய உலகத்துல இருக்காங்க, ஒரு மாய பிம்பத்தை மக்கள் மத்தியில உட்புகுத்துறாங்க அப்படின்றதும் இந்த விருப்ப மனு மூலமா தெல்ல தெளிவா வந்துருச்சு. 234 தொகுதிக்கு 50,000 விருப்ப மனு நீங்க விநியோகிச்சிருக்கீங்கன்னா எத்தனை பேருக்கு எத்தனை தொகுதி கொடுப்பீங்க? அப்போ இதுல கொள்ளை அடிக்கிறீங்க தானே? நிச்சயமா கொள்ளை அடிக்கிறாங்க, பயங்கரமா ஊழல் பண்றாங்க. இப்படி ஊழல் பண்ணிட்டு இப்படி கொள்ளை அடிச்சுட்டு விஜய் அவர்கள் ஊழலை ஒழிக்க போறேன், கிழிக்க போறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் கடவுளுக்கு அடுக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு விருப்ப மனுவை நீங்க பிளாக்ல விக்கிறீங்கன்னா, டிக்கெட்டை தான் நீங்க பிளாக்ல விக்கிறீங்க, விருப்ப மனுவை கூட பிளாக்ல விப்பீங்க சொல்றாங்க. தாவேகாவினர் வாங்கிட்டு அதையும் சமூக வலைதள சொல்றாங்க, நான் பிளாக்ல வாங்கினேன், இந்த விருப்ப மனு எனக்கு போன நேருக்கு போன கிடைக்கல, அதனால நான் ஒருத்தர் கேட்டு பிளாக்ல வாங்கினேன் சொல்றாருங்க. இதெல்லாம் கேட்கும் போது நாடு எங்க போகுது? உண்மையிலேயே தமிழ்நாட்டை விஜய் ஆண்டார்னா தமிழ்நாட்டை பிளாக்ல வித்துருவாரு. இவங்களுக்கு பிளாக்ல விற்கிறது தான் தொழில. டிக்கெட்டை பிளாக்ல விற்பாங்க, விருப்ப மனுவை பிளாக்ல விற்பாங்க. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டாருனா தமிழ்நாட்டுல பிளாக்ல வித்துருவாரு விஜய் அவர்கள் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்களும் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிறாரு. 50,000 மனு வாங்கிட்டு போயிருக்காங்க, 5,000 மனு கூட வரல. அப்பனா இது முழுக்க முழுக்க ஒரு மாய பிம்பம். வேணும்னே ஒரு ஹைப்பரை கலப்பணும். விஜய் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, பெரும்பான்மை இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பரை கிரியேட் பண்ணணும். உண்மையிலேயே காத்து போன பலூனு தான் விஜய் அப்படின்றதுல நிதர்சனமான உண்மையா இதுல தெரிஞ்சிருக்கு. இவங்க வெளியே வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ஆதவர்ஜனா பேசுற பேச்செல்லாம் என்னையா பேசுறாரு அவரு அப்படின்னு நம்மளுக்கே என்ன பண்ணுது, ஒரு வகையான போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போற மாதிரிதான் இருக்குது. இவங்க பேச்சுல பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு கடந்து போற மாதிரிதான் இருக்கு. ஆனா இருந்தாலும் சும்மா என்ன பண்றாங்க, எதனா ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பேரு வரவேற்பு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில இவ்வளவு பேருக்கு நாங்க நிர்வாகிகளை கட்டமைச்சிட்டோம், கிளை லெவல்ல நாங்க போயிட்டோம், ஒன்றிய லெவல்ல நாங்க போயிட்டோம்னா விருப்ப மனு வாங்கிட்டு வந்து எவ்வளவு வந்திருக்கு கணக்கு காட்டுங்கன்னா அதை காட்ட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய எண்ணம் விருப்ப மனு விற்கிறதுக்காக இல்ல, உண்மையா வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கெல்லாம் இல்ல, கொள்ளை அடிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்றது நிதர்சனமா உண்மையா இருக்கு. புசி ஆனந்த் அவர்கள் சொன்ன ஒற்றை காரணத்தான் விருப்ப மனு வரல. ஏன்னா மாவட்ட செயலர்ல சில தொகுதிகள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நீங்க விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருந்தாலும் கொடுக்க மாட்டோம், ஏன்னா தலைமை யார் அங்க நிப்பாட்டுதோ அங்க விஜயா நினைச்சு அவங்களை ஜெயிக்க வைங்க அப்படின்னு ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதனாலேயே பல தொகுதிகள்ல விருப்ப மனு வாங்கிட்டு போறவங்க ரிட்டர்ன் பண்ணல. ஏன்னா காசு வேஸ்டா போயிரும், எதுக்கு நம்ம தேவையில்லாம காசை
கரியாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, விருப்ப மனு கொடுக்கறதுக்கு முன் வரல. இதனால விஜய் அவர்கள் ரொம்ப காண்டாயிருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதை பத்தி உடைய கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.